राजेश बालसुब्रमण्यम, हरी सरन सुधाकर, मारन धनशेखर, रिया तेरू, नक्षत्र अनिकोर, प्रणव रामकुमार, रितन्या अरुण कुमार, माइको फ्लोव, सान्वी पद्मनाभा, सिद्धार्थ शक्ति. Choreographer and coordinator Gayatri Shanmugam and Akshaya. மக்களை பத்தி நாங்க இன்னைக்கு சொல்ல போறோம். பழங்குடி மக்கள்னு சொன்னா விலங்குகளின் எலும்புகளை அணிகலன்களாக மாட்டிக்கிட்டு புரியாத மொழிகள் பேசிக்கிட்டு நடனம் ஆடுறவங்க கிடையாது. அவங்களும் நம்ம மாதிரி சாதாரண மனிதர்கள் தான். இலை தலைகளையும் மர பத்தைகளையும் விலங்குகளின் தோலையும் அரைகுறை ஆதையை திருத்திக்கிட்டு இருந்த அவங்கதான் ஆதிவாசிகள். பழங்குடி மக்கள்னு நாம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனா இன்னைக்கு அவங்க வாழ்க்கை முடியல. நிறைய நாட்டுகளோட வாழ்ந்துக்கிறாங்க. ஆதிவாசி, காட்டுவாசி, தொகுதி, பழங்குடி, வனவாசி, மலை மக்கள் இப்படி பறவைகளால இவங்க அழைக்கப்படுறாங்க. மலைவாழ் மக்கள் தான் பூர்வ குடியினர். மலையும் மலை சார்ந்த பகுதியுமான குறிஞ்சி, வனமும் வனம் சார்ந்த இடமான முல்லை. இது மட்டும் இல்லாம பாலைநிலத்துல பழங்குடி மக்கள் இயற்கையோடு சேர்ந்து இருக்காங்க. பெரும்பாலும் விலங்குகள் மற்றும் பறவைகளை வேட்டையாடுவது, இயற்கை வளங்களில் இருந்து தேன் எடுப்பது, கிழங்கு எடுப்பது, மீன் பிடிக்கிற தொழிலை செய்வாங்க. தடியால அழிச்சும் துணியால ஏந்தியும் மீன் பிடிச்சாலும் கூட இங்க சொக்க வச்சு மீன் பிடிக்குது. தனி சிறப்பு. சொக்க மர பட்டையா அசக்கி போட்டு மீன்களை பயங்க வச்சு பெரிய மீன்களை மட்டும் பிடிச்சிட்டு சின்ன மீன்களை விட்டுடுவாங்க. மயக்கம் தெரிஞ்சதும் சின்ன மீன் நீந்தி போயிடும். சொக்குப்பறி போட்டு மயக்காது. இந்த தொடர் இந்த நாள்தான் நம்ம வரக்கத்துக்கு வந்திருக்கு. இவனும் ஏன் நம்ம தினம் சாப்பிட அரிசி குணமே எல்லாம் கூட இவங்க காலம் காலம் பின்பற்றி வர இயற்கை விவசாயம் முழுதான். ஒருவருக்கு ஒருவர் தகவல் பரிமாறிக் கொள்வதற்கு புற எழுப்புறது மாதிரி ஒரு முறை வச்சிருந்தாங்க. ஆமா, அறியுங்க. குக்கு குக்கு.
இயற்கை வளத்தை மண் வளத்தை நாம தான் பாதுகாக்கணும். நன்றி.